எக்கானமியோட ஃபேஸே இன்றைக்கி இந்தியாவில் மாறி இருக்குது அப்படின்னா ஒரு புதிய வழித்தடத்தை அவர் அமைச்சிருக்கார் அப்படின்னா அது 91 அவர் போட்டது தான். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் வந்து பர்மிட்டு, இந்த கோட்டா, லைசன்ஸு, இது வந்து ஒரு தொழில் துவங்குறவனுக்கு வந்து பெரிய விஷயம். அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகள் ஏகப்பட்டது. அதுலேருந்து அது உள்ளே போயிட்டு வெளியில் வரதே கஷ்டம். இதனால் வந்து லஞ்சம் வளருது. இந்த மாதிரி மக்கள் வந்து அந்த வரவே மாட்டேன்றான். ஒரு என்டர்பிரைனர் வந்து என்டர்பிரைனர் வந்து ஒரு தொழில் ஆர்வலர் வந்து வரவே மாட்டேன்றான். அது மாதிரி நிலைமைகள்லாம் இருந்தபோது ராஜாஜி அதை மாற்றணும், பர்மிட் கோட்டா ஒழிக்கணும், அது லஞ்சத்துக்கு வழிவகுக்குது, தொழிற்சாலைகள் துவங்கத்துக்கு யாரையும் ஊக்குவிக்க மாட்டேங்குதுன்ற போது தான் இந்த தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல் விஷயம் மன்மோகன் சிங் வந்து கிட்டத்தட்ட ராஜாஜி சொன்ன ஒரு விஷயத்தை தான் அவர் உள்ள கொண்டுறார். அந்த ராஜாஜி அரசாங்கத்தோட கட்டுப்பாடுகளெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு ஃப்ரீயாக வந்து உள்ள ஒரு தொழில் ஆர்வலர் வந்து எந்த தொழில் வேணால் தொடங்கலாம். அவருக்கு வந்து அரசாங்கத்துடைய சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் லைசன்ஸ் கொடுக்குறது உட்பட, இல்லை வெளிநாட்டுக்காரங்க வந்து இங்கே தொழில் துவங்கலாம். இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் ஆரம்பித்து வச்சது அவர் தான்.